ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெரி சாரி, ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சு இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுறதுக்கு. சில பர்சனல் ரீசன்ஸ்னால அப்போ கன்டினியூ பண்ண முடியல. இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, இன்றைக்கி இந்த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புக்லேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகளோட ஆன்ம உலகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு தனியாக ஆன்ம உலகம் அப்படின்னு இல்லை, ஆன்ம உலகத்திலேயே அவங்களுக்கு யார் அவங்கள கைட் பண்ண போகிறா, அந்த குழந்தைங்க ஆன்ம உலகத்திற்கு வரும்போது யார் அவங்கள ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த தாயுள்ளம் கொண்ட ஆன்மாக்கள் தான் அவங்கள பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு பேர் ஸ்பிரிட் மதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்த பிறகு அந்த நல்ல ஆன்மாக்கள் அந்த குழந்தைங்களுக்கு புரிய வச்சு அவங்கள ஆசுவாசமாக்கி அந்த இடத்துக்கு அவங்க அடாப்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த குழந்தைங்களும் கொஞ்ச நாள் அங்கே இருந்து அவங்களுக்கு அந்த ஆன்ம உலகத்தை பற்றின புரிதலும் வரும், அவங்களுக்கு உண்டான சில வளர்ச்சிகளும் அங்கே நடக்கும். இதே பெரியவங்க இறந்து வரும்போது அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மரணத்திற்கு பிறகு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்கள ஆசுவாசமாக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நம்ம படித்தோம். அந்த வேலை செய்கிறது ரத்து அப்படிங்கிறவரும் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் தான் இங்கே. ஆனால் பெரியவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா அவங்க 60-70 வருஷம் அந்த பூமியில் அதுதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் நம்ம நிரந்தரம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்து நமக்கு உள்ள நிறைய எண்ணப்பதிவுகள் இருக்கும். அதனால் திடீர்னு மரணத்திற்கு பிறகு அடாப்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். இதே குழந்தைங்கன்னு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் அந்த இடத்த புரிய வச்சிடலாம். ஏன்னா குழந்தையோட தன்மை அப்படின்றது இறைத்தன்மைக்கு மிக அருகில் இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, மனுஷங்களுக்கு மட்டும்தான் நமக்கு ஆன்ம உலகம்னு பார்த்துருக்கோம். அனிமல்ஸ்க்கும் இதே மாதிரி ஆன்ம உலகம் உண்டு, இருக்குது, விலங்குகளுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, இதில் மொத்தம் 3 நிலை உண்டுங்க. ஒன்று லோ, மிட்டு, அப்புறம் ஹை லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சில ரேர் கேசஸில் மட்டுமே இந்த ஆன்ம உலகத்தில் மனிதர்களோட அவங்க வளர்த்த பெட்டாக இருக்கக்கூடிய சில அனிமல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ் மட்டும்தான். எப்போ இதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னா, இந்த பூமியில் வாழும்போது அந்த விலங்குக்கும் அதை வளர்த்தாங்கல்ல அவங்களுக்கும் உள்ள அந்த பாண்டிங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பிணைப்பு அந்த வாழும்போது அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த பாசப்பிணைப்பு இருந்திருக்கணும். பிரியாத ஒரு உள்ளம் சொல்லுவாங்கள்ல, அந்த தான் வளர்த்த அந்த உயிர் பிராணியை விட்டு பிரியத்துக்கு மனசு இல்லாமல் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க அவங்க அந்த பூமியில் இருக்கும்போது. அந்த மாதிரி கேசஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்ம உலகத்தில் ஒன்றா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இந்த ஆன்ம உலகம் அப்படின்றது எப்படி இருக்கும்? எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குமா? ஏன்னா இறைத்தன்மைன்னு சொல்கிறாங்க, அங்கே இருக்கும்போது நம்மளுக்கு எந்த கடமையும் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஃப்ரீ வில் அப்படின்றாங்க. அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை, எந்த ஒரு சேட் திங்குமே இல்லையா? எப்போவுமே ஹாப்பி தானா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வியில் நம்மளுக்கு சேட் திங்ஸ் உண்டு, நமக்கு கஷ்டங்களும் உண்டு. எதனால் அந்த கஷ்டங்கள் வரும் அப்படின்னா, ஆன்ம உலகத்துலேருந்து நம்ம இந்த பூமியில் நம்மளோட குடும்பத்தார்கள் வாழ்ந்துட்டுருப்பாங்கல்ல, நம்மளோட கூட பிறந்து வளர்ந்தவங்கெல்லாம் வாழ்ந்துட்டுருப்பாங்கல்ல, அவங்கள இந்த பூமியில் வாழும்போது அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்க என்ன மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு பார்ப்போம். சில பேர் தவறானவங்க கையில் போய் மாட்டிக்கிட்டு கடவுள்கிட்ட ரொம்ப கெஞ்சிட்ருப்பாங்க, கடவுளை என்னை காப்பாற்று, இந்த மாதிரி தவறான ஒரு மனுஷன் கையில் மாட்டிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும். சில பேர் தவறான வழியில் போயிட்டுருப்பாங்க, அவங்களோட குடும்பத்தாரே தவறான வழியில் போயிட்டுருப்பாங்க, தவறாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி மனுஷங்களை பார்க்கும்போது ஆன்ம உலகத்துலேருந்து நம்ம எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு வலி வேதனை அப்படின்றது ஆன்மாக்களுக்கு வரும். ஏன் இவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம கூட வாழ்ந்து வளர்ந்த அந்த பாச பிணைப்பில் அந்த ஒரு வலி வேதனை வரும். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரேயரும் பண்ணிக்குவோம். அதே நேரத்தில் இந்த கடவுளோட இந்த அழகான ஆன்ம உலகத்தில் நம்ம இருக்கும்போது அவரோட படைப்புகளும் இந்த பிரம்மாண்டமும் நமக்கு ஆன்மாவாக இருக்கும்போது புரியும்போது அதை நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் ஆன்ம உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த கடவுளை எல்லாமே பார்த்துடலாமா? இந்த ஆன்மாக்கள் எல்லாருமே கடவுளை பார்த்துருக்காங்களா? மீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக அப்படின்னா இல்லவே இல்லைங்க. ஆன்ம உலகத்தில் ஹையர் லெவல் என்ன, ஸ்பிரிட் லெவல் 7 இருக்கிறவங்க ஸ்டேஜ் 9 இந்த எல்லா ஆன்ம நிலையும் முடிஞ்சு அந்த ஹையர் லெவலில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த கடவுளை மீட் பண்ணக்கூடிய அந்த சான்சஸ் உண்டுன்னு சொல்கிறாங்க. கடவுள்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மனித உருவமோ இல்லை ஏதோ ஒரு உருவமோ இல்லை. அது ஏதுமற்ற அருவமும் ஒரு உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கற்பனை கெட்டாத சொல்லில் அடங்காத ஒரு உயரிய சக்தி அது. சரியா? அதை ஆன்ம உலகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு உருவம் இல்லாத போது அப்போ அதை அவங்க எப்படி உணர்வாங்க அப்படின்றது
நம்மளும் ஆன்மாவாக போகும்போது கண்டிப்பாக எல்லாருமே உணர்வோம். இந்த பூமியில் வாழும்போது நம்ம எப்படி உணர்வோம்? நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயும், நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் யோசிக்கும் போது, நல்ல மனிதர்களோடு இருக்கும்போதும், ஒரு கோயிலுக்கு போகும்போதும் ஒரு உள்ளுணர்வு, ஒரு சந்தோஷம் வரும், ஒரு நிறைவு வரும். அதுதான் கடவுள் தன்மை. அதை வார்த்தையால் உங்களால் சொல்ல முடியுமா? அதுதான் கடவுள், வேறு எதுவுமே இல்லை. அடுத்த கேள்வி, இந்த ஆன்மா அப்படிங்கிறதும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றதும் வேறு வேறையா இல்லை ஒன்று தானா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் இந்த ஆன்மா அந்த பிறப்பெடுக்க போகுது, ஒரு உடம்பெடுக்க போகுது அப்படின்னு ஆரம்பித்த அந்த தருணமே கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், ப்ரொடெக்ஷன். அப்படின்னா 3 விஷயம் இந்த ஆன்மாவோட. ஒன்று சப்கான்ஷியஸ் மைண்டு, இன்னொன்று நம்மளோட ஸ்பிரிட் குரு, நம்மளோட ஆன்ம வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறவர், 3வது ரொம்ப அழகான நம்மளுடைய உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ட்ரூலி எப்படின்னா கடவுளோட அந்த கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். நம்மளோட உள்ளுணர்வு சில பேருக்கு ரொம்ப ஷார்ப்பாகவும் கரெக்டாக சொல்லுவாங்க, எனக்கு இது தோணுது, இது செய்யாத அப்படின்னு. சில பேருக்கு தோன்ற மாதிரி இருக்கும். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசப்படும். ஏன்னா அது அவங்களோட ஃபிசிக்கல் மைண்டை நம்ம மனசால் யோசிக்கணுமில்ல. இந்த உடம்புல இருக்க அந்த புத்தியை கொண்டு நம்ம யோசிக்கும் போது நம்மளோட உள்ளுணர்வை நம்ம நிறைய நேரம் புறக்கணிச்சிருவோம். அதனால் அந்த ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு எப்போவுமே இருக்கும். ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது எதனால் நடக்கும் அப்படின்னாலே இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், நம்மளோட உள்ளுணர்வு, அது சொல்லக்கூடிய விஷயங்கள்னால மட்டும்தான் இந்த வாழ்க்கையை நம்ம அழகாகவும் தெளிவாகவும் நம்ம கொண்டு போக முடியும். இந்த உலகத்தில் நம்மளுக்கு நிறைய பேரை பார்த்து, இந்த சமுதாயத்தை பார்த்து நம்ம வளரும்போது இந்த உள்ளுணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ, இல்லை நம்மளோட அந்த சப்கான்ஷியஸ்ன்ற விஷயத்தையோ, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று தோணுதே அப்படின்றதே நம்ம புறக்கணிச்சிட்டு போயிட்டே இருப்போம். இல்லையே, இப்படி இல்லைன்னா நம்மளை தப்பு சொல்லுவாங்களே, இப்படி செஞ்சால் நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சொசைட்டியை பார்த்து வாழ்வோம். ஆனால் நமக்குள்ளே என்ன தோணுது, நம்மளோட அந்த ஹையர் மைண்ட், ஹையர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம்ல, உள்ளே கேட்கக்கூடிய அந்த இன்னர் வாய்ஸ் அப்படின்றத நம்ம நிறைய நேரம் புறக்கணிச்சிருவோம். அவங்க தப்பாக நினச்சிருவாங்க, இவங்க தப்பாக நினச்சிருவாங்க. ஆக்சுவலாக இந்த உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்னா நம்மளோட புத்தி. ஆனால் இந்த ஆன்மாவை அழகாக கைட் பண்ணி கொண்டு போகிறது தான் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இன்னர் வாய்ஸ். இந்த உலகத்தில் கடவுள் நமக்காக கொடுத்த அந்த அழகான கிஃப்டை வச்சு தான் 2 குதிரையும் வண்டியில் பூட்டி சரிசமமாக கொண்டு போகும்போது தான் இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குங்க. இதில் உங்களோட இந்த ஃபிசிக்கல் மைண்டான இந்த புத்தி அதிகமாக வேலை செய்யும் போது நம்ம தவறான பாதையிலையும் பேராசையாகவும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் நீங்கள் முழுக்க உள்ளுணர்வை மட்டுமே சார்ந்து முழுசாக நிற்கும் போது இந்த உலகத்தில் நம்ம கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கடமையும் செய்யணும், கடவுள் வழியிலையும் நிற்கணும், வாழ்ந்து முடிச்சுட்டு நிறையா அனுபவங்கள் சேகரிச்சுட்டு போகணும். ஆனால் தான் கடவுள் இது 2த்தையும் கொடுத்து, இது 2த்தையும் பேலன்ஸ்டாக இருந்து வாழ்ந்து அனுபவத்தை சேகரிச்சுட்டு வா அப்படின்னு நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு. இந்த சப்கான்ஷியஸ் அப்படின்றது நமக்கு முழுக்க நம்மளோட இன்னர் லைட், அதாவது கார்டியன் லைட்டு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்மளோட மிகப்பெரிய வழிகாட்டி இந்த வாழ்க்கையில். ஒரு ரேடார்னு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு ஸ்பிரிச்சுவல் ரேடார் அப்படின்னு சொல்லலாம் இதை. இதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த சாய்ஸாக இருக்கட்டும், ஒரு முடிவாக இருக்கட்டும், கண்டிப்பாக அது தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதில் வரக்கூடிய சரியோ தப்போ அந்த அனுபவங்கள் நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டு பண்ணும்போது எந்த ஒரு தீங்கான ஒரு விஷயமும் நம்ம செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் எப்போவுமே கடவுளோட வழியில் நிற்கும் போது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சரியோ தப்போ அதுக்கான அனுபவ பாடத்தை நம்ம ஏற்றுக்கக்கூடிய அந்த பக்குவமும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட், இந்த ஃபிசிக்கல் மைண்டுன்னு சொல்கிறோம்ல, நம்ம புத்தி அப்படின்றது ஒரு 60 வயசு ஆளுக்கிட்ட நல்ல ஒரு இன்டலெக்சுவலாக இருப்பாங்க, பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க, அந்த உலகத்தில் எதை கேட்டாலும் சொல்லுவாங்க, நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க, நிறைய அனுபவங்கள், இந்த உடம்பு சார்ந்த விஷயங்கள், இந்த வெளி உலகம் சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு நல்ல ஒரு விதமான அனுபவம் இருக்கும். ஆனால் இதே அவங்கக்கிட்ட அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் எப்படி இருக்குது, ஆன்ம முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் யாரையாவது போய் பார்த்தீங்க அப்படின்னா அது அண்டர் டெவலப்மெண்ட்டில் தாங்க இருக்கும். ஏன்னா வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆர்வமும் நம்மளுக்கு ஓட்டமும் என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ளே நம்ம யார் அப்படின்ற அந்த ஒரு ஆத்ம விசாரம்ன்ற விஷயத்தில் நம்ம கம்மியாக தான் இருப்போம். யார் ஒருத்தருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் சரி, இந்த கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்ட் 2தோட வளர்ச்சியும் சரிசமமாக இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படின்றதும், அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்
எல்லாமே சரியாகவும் இந்த வாழ்க்கையை வாழ்கிற விதமும் சரியாகவும் இருக்கும். மற்றபடி நீங்கள் வெளியில் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டேன், நான் இவ்வளோ சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னா அது எல்லாமே இந்த உலகத்தோட நம்ம மரணத்தோட அது எல்லாமே கரைஞ்சி காணாமல் போயிடும். ஆன்மாக்காக நம்ம என்ன சம்பாதிச்சு வச்சுருக்கோம், அதில் எவ்வளோ முன்னேற்றமாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த பிறப்புன்னு உணர்ந்து யார் வாழ்ந்தாங்களோ அந்த ஃபிசிக்கல் கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் ஈக்குவலாக வாழ்ந்திருக்காங்களோ அதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றத இந்த புத்தகத்தில் இவ்வளோ திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒத்த வரியில் சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் வெளியில் யார்கிட்டையும் நான் இதை நினச்சேன், இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள், ஒரு விஷயங்கள் தோணுது தெரியுமா, அந்த எண்ணங்களுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு. அந்த எண்ணங்கள் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்டு, இன்னர் வாய்ஸ்னு உள்ளுக்குள்ளே ஒரு புத்தியை வச்சார். ஆன்மாக்குன்னு ஒரு புத்தி, ஆன்மாக்கு அப்படின்னு சில எண்ணங்கள் வச்சதுக்கான காரணம் அதைத்தான். சில ஆன்மாக்கள் பிறப்பிலேயே நல்ல ஆன்மாக்களாக இருக்கும், ஆனால் வாழும்போது தவறாக போனாலும் அதோட சப்கான்ஷியஸ் மைண்டை அவங்கள சரி பண்ணி கொண்டு வந்துடணும். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு சில கேள்விகளோடு மீண்டும் சந்திப்போம்.